Hello everyone. Today classல நம்ம தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம். இப்போ நீங்க குரூப் 1, குரூப் 2, தென் குரூப் 4 விஏஓ ஆர் எஸ்ஐஇ போலீஸ் ஆர் டிஎன்பிசி ஏஇலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ தமிழ்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆஃப் டோட்டல் மார்க்ஸ்ல இருந்து ஆஃப் மார்க்ஸ் வந்து தமிழுக்கு நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஸோ ஏன்னா 100 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழ்ல இருந்தே கேட்குறாங்க. டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ தமிழில் வந்துட்டு நீங்கள் கிளியர் அந்த எலிஜிபிள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கோர் பேப்பரே உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் பார்ப்போம். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இன்பத்தமிழ். ஸோ நீங்கள் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தமிழுக்கும் அமுதம் என்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? யாரு? பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியும், சுப்ரதினம். சுப்ரதினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஷ் என்று மாற்றிக்கொண்டார். சுப்ரதினம் பாரதியார் தன் பெயரை வந்து தமிழ் மீது கொண்ட பற்றுனால என்னவா மாத்திக்கிட்டார்னா பாரதிதாசன். ஓகே, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஸோ பாரதிதாசனை புரட்சி கவினும் கூப்பிடுவாங்க, பாவேந்தரனும் கூப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாசன் தன்னுடைய தம் கவிதைகளில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி பாடுகிறார். பாரதிதாசனோட கவிதையில எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாருன்னா பெண் கல்விக்கு, கேம்பெயின், மறுமணம், பொது உடைமை அண்ட் தென் பகுத்தறிவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாசனோட பெற்றோர் யார்? அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தந்தையோட பேர் வந்து கனகசபை, தாயோட பேர் வந்து இலக்குமி. பாரதியாரோட பிறந்த ஆண்டு, அவர் வருஷம் டேட் கேட்டாங்கன்னா 1891 ஏப்ரல் 19 புதுவையில அவர் வந்து பிறந்தாரு. ஸோ பாரதியாரோட பெற்றோர் யாரு? கனகசபை தந்தை, தாய் வந்து லக்ஷ்மி. பாரதியார் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 29 புதுவையில தான் பிறந்தாரு. பாரதிதாசனோட படைப்புகள், அவரை இயற்றின படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, குடும்ப குத்துவிளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவு, அம்மா உனக்கும் எனக்கும், அமுழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சில் இனிக்கும் இனிக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ கவிஞர் காசி ஆனந்தன். கவிஞர் காசி ஆனந்தன். அமுதம் மிகவும் இனிமையானது, அது போலவே தமிழும் இனிமையானது. இத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஷுக்கு இணையானது. ஓகே, தமிழ் மிகவும் அமுதம் வந்து இனிமையா இருக்கும், அது போலவே தமிழும் இனிமையா இருக்கும். அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்களுக்கு உயிருக்கு இணையானது. ஓகே, தமிழுக்கும் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஓகே, நீர் போன்றது. தமிழுக்கு நிலவென்று பெயர்
இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. நெக்ஸ்ட், தமிழுக்கு மனம் என்று பெயர். தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட உயிர் ஆகும். எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட உயிர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான டேஷ் போன்ற கருவியாகும். வேல் போன்ற கருவியாகும். ஓகே, நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஷ் போன்றது, தேன் போன்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்லைன் கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி தமிழ். ஸோ 6th புக் ஃபுல்லாகவே இது கவர் ஆகும். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு. ஸோ அதுதான் வந்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஷ் ஆகும், வாள் ஆகும். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்யும் கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். ஸோ தமிழ் எப்படி இருக்கும்? நாள் முழுதும் வேலை செய்யும் கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நிலவென்று. நிலவு பிளஸ் என்று என்னது? நிலவு பிளஸ் என்று நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் தமிழங்கள், தமிழ் எங்கள். அமுதம் என்று சொல்லை பிரித்து எழுதுக. அமுது பிளஸ் என்று, அமுது பிளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிறு, செம்மை பிளஸ் பயிறு. நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் உருவாக்கிய. ஸோ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. சமூகம் என்று சொல்லின் பொருள் மக்கள் குழு. ஓகே, விளைவு என்னும் சொல்லின் பொருள், விளைவுனா வளர்ச்சி. அசதி என்னும் சொல்லின் பொருள் சோர்வு. நெக்ஸ்ட், பொறுத்துக்க. விளைவுக்கு அப்படின்னா நீர், இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், புலவருக்கு வேல். நெக்ஸ்ட், பாரதிதாசன் தமிழுக்கு சுட்டி உள்ள பெயர்கள் யாவை? அமுதம், நிலவு, மனம். ஸோ தமிழ வந்து பாரதிதாசன் என்னவா சொல்றாரு? அமுதம், நிலவு, மனம். பொருள் தருக. வான், வான்னா வானம். இணை, இணைனா சமம். சுடர், சுடர்னா ஒளி. எதிர்ச்சொல் தருக. இளமைனா முதுமை, புகழ்னா இகழ், அசதி சுறுசுறுப்பு, ஒளி இருள், இன்பம் துன்பம், அமுதம் வீடம். பாரதிதாசனோட காலம் என்ன? 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. ஸோ பிறந்ததும் ஏப்ரல், மறைவும் வந்து ஏப்ரல்ல தான். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So thank you. Please subscribe our channel.